தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசெம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலேயும் கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும், யாக்கோபுக்கு களிப்பும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறையிருப்பின் காலம் அல்லது சிறையிருப்பின் அந்த சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு விலகும் போது அவனுக்குள் களிப்பு உண்டாகிறது, அவனுக்குள் மகிழ்ச்சி உண்டாகிறது. அநேக நேரங்களில் நாம் ஒரு மகிழ்ச்சியற்ற நிலையிலும் ஒரு களிப்பற்ற நிலையிலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அடைந்து அதன் நடுவாக நம்ம கடந்து போவதற்கு எது காரணம் என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, சிறையிருப்பு ஒரு மனுஷனை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து போடுகிறது. யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் எப்பொழுது உண்டாகும் என்றால், சிறையிருப்பு மாறும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில களிப்பு வந்துடும், மகிழ்ச்சி வந்துடும். இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில பல காலங்களாக, பல வருடங்களாக, பல நாட்களாக உங்களுடைய இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சியற்ற தன்மை, ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு நிலையில நீங்க இல்லாம மிகுந்த வேதனையோடு, வருத்தத்தோடு, சஞ்சலத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு என்னுடைய வேதனைக்கு காரணம் என்ன, என்னுடைய வருத்தத்திற்கு காரணம் என்ன, நான் அனுபவிக்கிற துக்கத்துக்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் மிகுந்த பாரத்தோடு கூட இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய துக்கத்திற்கும் உங்களுடைய வேதனைக்கும் காரணம் என்னவென்றால், நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சிறையிருப்பின் அனுபவத்தில் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறது நிமித்தமே உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. கட்டப்பட்டு கிடக்கிற மனிதன், சிறையிருப்பில் இருக்கிற மனிதன் மற்ற வாழ்க்கையினுடைய எந்த ஒரு சந்தோஷத்தையும்
அவனுக்கு அனுபவிக்க முடியாது. அவன் எல்லாமும் அவனுக்கு இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு சாதகமா இருந்தாலும் அந்த மனுஷனால சந்தோஷமா இருக்க முடியாது. பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம். ஆனால் அவன் கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருந்தால், சிறையிருப்பின் ஒரு நிலையில் இருந்தால் அவனால சந்தோஷமா வாழவே முடியாது. இந்த வார்த்தையை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சந்தோஷமற்ற ஒரு நிலையில், எனக்கு எல்லாமே இருக்கிறது ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு வேலை இருக்கிறது, எனக்கு பணம் இருக்கிறது, எனக்கு வசதி இருக்கிறது, நான் எல்லாவற்றிலும் நன்றாகத்தான் இருக்கிறேன் உலக பிரகாரமா, ஆனால் என் உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை, என் உள்ளத்தில் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் துக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தவிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதற்கு காரணம் சிறையிருப்பின் காரியமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறையிருப்பு என்று சொல்லும்போது அது பலவிதமான சிறையிருப்பை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே போகிற காரியம் என்னவென்றால், ஒன்று, ஒரு மனுஷன் பாவத்தினாலே சிறைபிடிக்கப்படுகிறான். பாவத்திற்கு ஒரு மனுஷன் அடிமையாகும் போது அவன் சிறைபிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அவன் வாழ்க்கையில் சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு அந்த பாவம் அவனை சிறைபிடித்து வைத்திருக்கும். உங்க வாழ்க்கை யோசித்து பாருங்க. நீங்க ஏதோ பாவத்துக்கு இன்னைக்கு அடிமையாகி அதிலிருந்து விடுதலை பெற விரும்பினாலும் விடுதலை பெற முடியாம இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க சிறையிருப்பில் இருக்கிறீர்கள். இன்னும் சிலருடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பு எப்படி உண்டாகிறது? சாபம் அவர்களுடைய வாழ்க்கையில சிறைபிடிப்பாக இருக்கிறது. கடந்த காலங்களில் செய்த பலவிதமான தீய செயல்களினுடைய விளைவு அவங்க வாழ்க்கையில சாபமாக மாறிவிடுகிறது. அது மற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம செய்கிற பாவமே நம்மளை கொஞ்ச காலம் கழித்து அது சாபமாக, அது தலைமுறைகளை பின்பற்றுகிறதாக இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு நீங்கள் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் விடுதலையை விரும்பியும் விடுதலை கிடைக்காமல் இன்றைக்கு கட்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறீங்கன்னா, உங்க துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார். ஆண்டவர் உங்களை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியும். பாவ சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியும். சாப சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்க முடியும். இன்னும் பிசாசு சில மனிதர்களை சிறைபிடித்து வைத்திருப்பான். அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருக்கக்கூடிய மனிதனும் சந்தோஷமாய் வாழ முடியாது. பிசாசு உங்களை ஏதோ ஒரு விதத்தில் சிறைபிடித்து வைத்திருக்கிறானா? அப்படிப்பட்ட சிறையிருப்பிலிருந்தும் கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷனை விடுவிக்கும் போது அவனுக்கு மகிழ்ச்சியும் அவனுக்கு களிப்பும் உண்டாகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்றார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் களிப்பும் மகிழ்ச்சியும் உடையவர்களாய் மாறப்போகிறீர்கள். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தேவன் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். ஒரு சில வசனங்களை நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். சிறையிருப்பில் உண்டாகிற அனுபவங்கள் எப்படி இருக்கும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, சிறையிருப்பின் அனுபவம் என்றால் என்ன? நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஏன்னா சிறையிருப்பே இல்லாமல் எனக்கு சிறையிருப்பெல்லாம் கிடையாது, ஆனால் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா, அந்த சிறையிருப்புனா எப்படி இருக்கும் என்பதை குறித்து, அந்த சிறையிருப்பின் வேதனைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அங்க நீங்க பார்த்தீங்கன்னா 30ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஒரு மனுஷனுக்கு சிறையிருப்பு வருகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கை சிதறடிக்கப்பட்டு போயிருக்கும். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலை. ஒன்றா சேர முடியலை, ஒன்று ஐக்கியமாக இருக்க முடியலை, குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லை, எந்த சமயத்திலையும் குடும்பத்துக்குள்ள ஒரு சிதறடிக்கப்பட்ட ஒரு நிலைமை, யாரோடு இசைந்து போக முடியலை, அவர்கள் துரத்தப்படுகிற ஒரு நிலையிலே சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்வுதான் சிறையிருப்பின் வாழ்க்கை என்று அங்கே 30:3 நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இன்னும் 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 25ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா, ஒரு மனுஷன் சிறையிருப்பில் இருந்தான்னா அவன் எப்படி இருக்குன்னா, தலை கவிழ்ந்த ஒரு வாழ்வு அவனுக்கு இருக்குமா. அப்ப அந்த ராஜா, யோயாக்கிம் என்கிற அந்த ராஜா, அவன் சிறையிருப்பில் இருந்த காலங்கள் எல்லாம் எப்படி இருந்தது என்று நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் தலை கவிழ்க்கப்பட்ட ஒரு நிலையிலே
அவன் வாழ்ந்து கொண்டு இருந்தான். பார்த்தீங்களா, அவனுடைய தலை சிறையிருப்பு மாறின உடனே அவனுடைய தலை உயர்த்தப்பட்டது. அப்படியானால் சிறையிருப்பின் வாழ்க்கையின் வேதனை என்று சொன்னால் அது தலை கவிழ்ந்த ஒரு வாழ்க்கை. எத்தனை சூழ்நிலையில நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில தலை கவிழ்ந்து போய் நிற்கிறீங்க. சில மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க தலை கவிழ்ந்து வெட்கப்பட்டு நிற்கிற விதத்தில் உங்க வாழ்வு இன்றைக்கு இருக்கிறது என்றால் நீங்கள் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்றாரு. கர்த்தர் உங்களுக்கு அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்பி உங்களுக்கு களிப்பும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் தர ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க படிச்சீங்கன்னா எஸ்ராவின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும் போது சிறையிருப்பிலிருந்து வந்த அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஆலயத்தை கட்டுகிறதை நம்ம அங்க பார்க்க முடிகிறது. சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது, அப்ப இதுல என்ன புரிகிறதுனா, ஒரு மனுஷன் சிறையிருப்புல இருக்கும்போது அவனுடைய ஆலயம் அவனுக்கு நஷ்டப்படுகிறது, வீடு நஷ்டப்படுகிறது, பொருட்கள் எல்லாம் அவனுக்கு நஷ்டப்படுகிறது. நீங்க எஸ்ரா நெகேமியாலெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேசம் சிறையிருப்பின் நிமித்தம் பாழாய் போய்விட்டது. பட்டணம் இடிக்கப்பட்டது, ஆலயம் சுக்குநூறாக மாறினதாக எல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதில் நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்தில் அவங்க ஒரு காரியத்தை அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. அங்கே ஆலயம், அதாவது 1ஆம் அதிகாரம் 3வது வசனம், நெகேமியா 1:3 சொல்லுகிறது, அதற்கு அவர்கள் சிறையிலிருந்து மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்தில் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அப்ப சிறையிருப்பு என்று சொல்லும்போது வீடு நஷ்டப்படுகிறது, பட்டணம் நஷ்டப்படுகிறது, ஆலயம் இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு கொடுத்திருந்த நல்ல வாழ்க்கை இன்னைக்கு உடைந்து போய் பொருட்கள் நஷ்டமாகி உங்களுக்கு கிடைச்ச நிறைய நன்மைகளை நீங்க இழந்து எல்லாவற்றையும் இன்னைக்கு இழந்து போன ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அதுதான் சிறையிருப்பின் ஒரு வாழ்க்கை. கடந்த நாளில் ஒரு சகோதரி ஜெபிக்கும்படியாக போன்ல அழைத்தார்கள். அந்த சகோதரி போன்ல பேசும்போது சொல்றாங்க, நாங்க சொந்தமாக விலை கொடுத்து நாங்க கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்கின இடத்தில் எங்களுடைய பணத்தை செலவு பண்ணி நாங்களே கட்டின வீட்டை கடன் பாரம் தாங்க முடியாம அதை விற்றுவிட்டு அதே வீட்டில் நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் அப்படி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம கையினாலே கட்டின வீட்டில் அதை விற்றுட்டு அந்த வீட்டிலேயே வாடகை கொடுத்து இருக்கிறது மாதிரி ஒரு சிறையிருப்பு வேற எதுவும் இருக்க முடியுமா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது போலதான் உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் நல்ல ஒரு தொழிலை செய்து ஒரு நல்ல முன்னேற்றமான நிலையில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டி கொண்டிருந்த நீங்கள் அந்த கடையை விட்டுட்டு கடைசியில் அந்த கடையிலேயே நீங்கள் வேலை பார்க்குற ஒரு நிலைமை இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஒருவேளை நீங்கள் காணப்படலாம். நீங்கள் உங்கள் சொந்த பொருளை விற்றுவிட்டு அதிலேயே நீங்கள் வாடகைக்கு இருக்கிற ஒரு நிலைமை காணப்படலாம். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டீங்க. பயங்கரமான நஷ்டம் ஏற்பட்டு இன்றைக்கு நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனை போல தலை கவிழ்ந்து கூனி குறுகி இழப்பின் மத்தியில் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீர்கள். அது சிறையிருப்பின் ஒரு வேதனையாக இருக்கிறது. எஸ்ராவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது சிறையிருப்பிலிருந்து வந்த அந்த ஜனங்கள் அவங்க என்ன செஞ்சாங்களாம் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் முதலாம் மாதம் 14ஆம் தேதியிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். நல்லா நீங்க கவனிக்கணும். சிறையிருப்பில் இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பஸ்காவை ஆசரிக்க முடிந்தது. என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம், தேவனோடு கூட சிறையிருப்பின் அனுபவத்தில் நல்ல உறவு அவங்களுக்கு இல்லை. இவ்வளவு காலம் அவங்க சிறையிருப்பு இல்லாம எருசலேமில் இஸ்ரேலில் இருந்த நாட்கள்ல எப்பவும் ஆலயத்துக்கு கூடி வருவாங்க. ஆலயத்தில் எப்பமெல்லாம் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறதோ அந்த பஸ்காவில் எல்லாம் அவங்க தேவனுடைய சமூகத்தில் போய் நல்லா புசித்து குடித்து பஸ்காவை புசித்து அவங்க தெய்வத்தோடு நல்ல உறவில் இருந்தாங்க. ஆனால் சிறையிருப்பு வந்தபோது
பஸ்கா பண்டிகைலாம் போயிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு தேவனோட உறவு இல்லை, கடவுளோட உறவு முறிந்து விட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை என்பது கடவுளோடு கூட உள்ள உறவு முறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு கடவுளுக்கும் உங்களுக்குள்ள அந்த உறவில் நீங்கள் நல்லா இருக்க முடிகிறதா? உங்களுக்கும் தேவனுக்கு இடையில உறவு ஆரோக்கியமாக இருக்கிறதா? அல்லது தேவனை விட்டு நீங்கள் தூரமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? கடவுள் உங்களோடு கூட பேசுகிறாரா? தேவனோடு ஐக்கியப்படுகிற முடிகிறதா? ஆலயத்தில் போய் தேவனை ஆராதிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீங்களா? கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெற முடிகிறதா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு சிறையிருப்பின் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பு அவர் திருப்புவேன் என்று. அப்பொழுதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், களிப்பு உண்டாகும். தேவனோடு கூட உறவில்லாத மனுஷன், தேவனோடு ஐக்கியப்படாத மனுஷன் சிறையிருப்பில் இருக்கிறான். அவனால் சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சிறையிருப்பின் அனுபவம் என்பது தீங்கு நிந்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அங்கே சிறையிருப்பு இருக்கிற ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம் பாருங்க. அவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகா தீங்கையும் நிந்தையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அப்ப சிறையிருப்பின் வாழ்க்கை என்பது நிந்தை. நிந்தை, அநேகர் நிந்திக்கிற ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, மகா தீங்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் சிறையிருப்பின் வாழ்க்கை. அப்படிப்பட்ட சிறையிருப்பின் வாழ்க்கையிலிருந்து நிந்தையும் அவமானமும் இன்றைக்கு நீங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீங்க. சிறையிருப்பில் இருக்க உங்களால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நீங்கள் தீங்கு அனுபவிக்கும் போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நிந்தை அனுபவிக்கும் போது எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருக்கும்போது அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல. நிந்தை அனுபவித்தார்கள், தீங்கு அனுபவித்தார்கள், மகா தீங்கு அனுபவித்தார்கள். என்னை கவனிக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் இன்னைக்கு மகா தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? அநேகர் உங்களை நிந்திக்கிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை மாறிவிட்டதா? அது ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கை. ஸ்தோத்திரம். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அவனுக்கு தந்தார். சிறையிருப்பு நீங்கும் போது, சிறையிருப்பின் வாழ்க்கை என்று சொல்லும் போது அனைத்தையும் இழந்து போகிற ஒரு வாழ்க்கை தான் சிறையிருப்பின் வாழ்க்கை. யோபுனுடைய வாழ்க்கையில அவன் ஒரு சிறையிருப்பில் இருந்தான், எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். சந்தோஷமா இருக்க முடியல, அழுகிறான், புலம்புகிறான், கதறுகிறான், பிள்ளைகளை இழந்து விட்டான், சொத்தை இழந்து விட்டான், நிலங்களை இழந்து விட்டான், ஆடு மாடுகளை இழந்து விட்டான், சரீர ஆரோக்கியத்தை இழந்து விட்டான், சந்தோஷத்தை இழந்து விட்டான், தூக்கத்தை இழந்து விட்டான். எல்லாவற்றையும் அனைத்தையும் இழந்து போயிருக்கிற ஒரு வாழ்க்கை தான் சிறையிருப்பின் வாழ்க்கை. என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, நீங்கள் எப்படியோ நல்ல ஒரு நிலையில் இருந்தீங்க, இன்றைக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சிறைபிடிக்கப்பட்டதுனால இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? விசுவாசிங்க தேவனை. யோபுவுக்கு எல்லாம் இழந்து போய் ஒரு சிறையிருப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவனை நம்பி இருந்தான். கர்த்தர் எனக்காக எல்லாம் செய்வார்னு நம்பி இருந்தான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி யோபு நம்பி இருந்தான். அதில் 42:2 சொல்றாரு, தேவரே சகலற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். நம்பி இருந்தான். என் சிறையிருப்பு மாறும், இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறேன், என் தேவன் எனக்கு திரும்ப வெளிச்சமா இருப்பாரு, என் தேவன் என்னை உயிர்ப்பிப்பாரு, என் தேவன் என்னை எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி யோபு நம்பி இருந்தான். இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற நீங்கள் கர்த்தர் மேல நம்பிக்கை கொள்ள முடியுமா? உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். இழந்து போன நிலையிலிருந்து சிறையிருப்பை மாற்றுவார். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சிறையிருப்பு மாறுமா?
இந்த சிறையிருப்பை யார் மாற்ற முடியும்? ஒரே ஒருவர் தான். நீங்கள் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தாலும் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷத்திலே நம்ம வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 32ம் 36ஐயும் வாசிக்கும் போது தேவன் நம்முடைய சிறையிருப்பை எப்படி மாற்றுகிறார் வாசிக்க கேட்கலாம். சத்தியத்தையும் அறிவீர்கள். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அப்போ நீங்க சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறுவது எப்படி? சத்தியத்தை அறியும் போது அந்த சத்தியம் உங்களுடைய சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுதலையாக்கும். நீங்க இன்னைக்கு ஜெயிலில் கிடக்கிறது போல மேலே நான் சொன்ன காரியங்களின்படி பலவிதமான விதத்தில் மகா தீங்கு, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு நிலைமை, தேவனோடுள்ள உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை, வீடுகள் பொருள்கள் நிலங்கள் எல்லாம் இழந்து போன ஒரு வாழ்க்கை, தலை கவிழ்ந்து போன ஒரு வாழ்க்கை, சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒற்றுமை இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் நீங்கள் சிறையிருப்பின் வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறீங்கன்னா உங்கள் சிறையிருப்பை யார் விடுவிப்பா? குமாரன் விடுதலையாக்குவார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. யாரு சத்தியம்? இயேசுதான் சத்தியம். அவருடைய வார்த்தை தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறியும் போது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். குமாரன் தான் அதை செய்ய முடியும். இயேசு தான் செய்ய முடியும். வேற யாரும் உங்க சிறையிருப்பை மாற்ற முடியாது. நீங்க ஒருவேளை உலக பிரகாரமா மாந்திரிகங்கள் அது இதுன்னு செஞ்சு எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து இந்த சிறையிருப்பிலிருந்து தப்பிக்கலாம், இந்த கடனிலிருந்து விடுதலை பெறலாம், இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம், இந்த தீங்கிலிருந்து விடுதலை பெறலாம் என்று சொல்லி, இந்த இழப்பிலிருந்து விடுதலை பெறலாம்னு சொல்லி தற்காலிகமாக சில காரியங்களை நீங்கள் நாடலாம், சில மனிதர்களை தேடலாம். ஆனால் அது நிரந்தரமான விடுதலை இல்லை. இப்பொழுது ஒரு சின்ன மாற்றம் வந்தது போல தெரியும், ஆனால் இதை விட பெரிய வேதனை உள்ள அது உங்களை கொண்டு சென்று விடும். குமாரன் ஒருவர் தான் ஒரு மனுஷனை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கும். இன்னைக்கு நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசி பாருங்க. இயேசு கிறிஸ்துவ உங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்க. இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று உங்க உள்ளத்துல ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுவதற்கு இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க. உங்க சிறையிருப்பை இயேசு கிறிஸ்து மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எவ்வளவு பயங்கரமான சிறையிருப்பானாலும் இயேசு கிறிஸ்துவாலே உங்க சிறையிருப்பிலிருந்து உங்களை கட்டாயமாக விடுவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சிறையிருப்பை மாற்றுகிறது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சத்தியத்தை அறியணும், இயேசுவை அறியணும், இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய சமூகத்தில் வந்து மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அப்படி இயேசுவை விசுவாசித்து உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது எப்படி உங்களுக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகிறது? நாம் ஒரு சில வசனங்களை வேகமாக பார்க்க போகிறோம். 126ஆம் சங்கீதத்திலே 1வது வசனத்தை வாசிக்கும் போது தேவன் ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை மாற்றும் போது அவன் எப்படி இருக்கிறான் என்றால், சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க சிறையிருப்பு எப்போ மாறும்போது எப்படி ஒரு வாழ்க்கை வருது பாருங்க. சொப்பனம் போல எல்லாம் மாறிடும் பாருங்க. ராத்திரியில இரவில் தூங்கும்போது சொப்பனம் காண்கிறோம், காலையில் அதை மறந்து போறோம், காலையில் எழும்பும்போது அது மறந்து போகிறோம். இதே மாதிரி உங்க சிறையிருப்பு மாறும்போது எல்லாம் மறந்து போயிடும். வேதனை மறந்துடும், துக்கம் மறந்துடும், தீங்கு நிந்தை உங்களை விட்டு நீக்கப்பட்டுரும், நீண்ட காலம் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைச்சிரும். ஒரு சொப்பனம் போல உங்க வாழ்க்கையை ஆண்டவர் வேகமாய் மாற்றி விடுவார். அதுதான் சிறையிருப்பிலிருந்து உண்டாகிற விடுதலை. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தோம். சிறையிருப்பு மாறும்போது யோபுவுக்கு எல்லாவற்றையும் தேவன் இரண்டத்தனையாக கொடுத்தார். சிறையிருப்பை விட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்க சிறையிருப்பு நீங்கிட்டுனா நீங்க எதையெல்லாம் இழந்தீங்களோ எல்லாவற்றையும் இழந்து போனாலும், யோபு மாதிரி எல்லாவற்றையும் இழந்து போனாலும் உங்க சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது எல்லாம் 2 மடங்காக ஆண்டவர் உங்களுக்கு தருவார்.
இன்னைக்கு நஷ்டப்பட்டு போய் எல்லாவற்றையும் இழந்து போய் வேதனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது நீங்கள் இன்றைக்கு இழந்ததை கர்த்தர் 2 மடங்காக உங்களுக்கு தரப்போகிறார். ஆமோசின் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது ஒரு மனுஷனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது பாழானது கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி, நல்ல கவனிங்க, அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். நல்ல கவனிங்க, பாத்தீங்களா? இதான் சிறையிருப்பு மாறும் போது உங்களுக்கு பாழாய் போனதெல்லாம் கட்டப்பட்டு நஷ்டப்பட்டதெல்லாம் திரும்ப நாட்டப்பட்டு எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்து சந்தோஷப்படுத்துறாரு. பாழானவைகள் கட்டப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பு முடிஞ்சு 70 வருஷத்துக்கு பிறகு திரும்ப எருசலேமுக்கு வந்தபோது இடிந்து போன அலங்கம் கட்டப்பட்டது, இடிந்து போன ஆலயம் கட்டப்பட்டது, இடிந்து நொறுங்கி போன வீடுகள் எல்லாம் திரும்ப கட்டப்பட்டது. உங்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றிட்டாருன்னா, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்து அவரை விசுவாசித்தீங்கன்னா உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். மாற்றின உடனே பாழானதெல்லாம் கட்டப்படும். சப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் போது உங்க சிறையிருப்பை கர்த்தர் மாற்றும் போது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. உங்க சிறையிருப்பை திருப்பும் போது உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சி. சிறையிருப்பு நீங்கிட்டுனா நீங்கள் நிந்தை அனுபவிச்சிங்க, மகா நிந்தையும் அனுபவிச்சிங்க, தலை கவிழ்ந்து நீங்கள் நின்றீங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டு உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு அந்த புகழ்ச்சி வேணுமா? ஒரே ஒரு காரியம் நீங்கள் செஞ்சால் போதும், இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசுவை நம்பணும். அப்படி செய்யும்போது கர்த்தர் தருவார். இன்னும் எரேமியாவின் புஸ்தகத்திலே 46ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் போது அமைதியோடும் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத ஒரு வாழ்க்கையும் ஆண்டவர் சிறையிருப்பை நீக்கும் போது உங்களுக்கு தருவாராம். அமைதி உண்டாகும், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிறையிருப்பு நீங்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் எரேமியாவின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிருந்தது போல நீங்கள் கட்டப்படுவீர்கள். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். 33:7. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. பாருங்க, ஆண்டவர் சிறையிருப்பை திருப்பிட்டார்னா முன்னிருந்தது போல கட்டுவிப்பார். நீங்க முன்ன மகிழ்ச்சியா இருந்த அந்த வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். இழந்து போனது திரும்ப கிடைச்சிரும். யோபு மாதிரி இழந்து போனது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிரும். ஸ்தோத்திரம். எரேமியா 30:18 படிச்சீங்கன்னா அவர் இரக்கம் உங்களுக்கு கிடைக்கும், இரக்கம் கிடைக்கும். நீங்கள் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெறும்போது, இயேசு உங்களை விடுதலை ஆக்கும்போது உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிறீங்களா? தேவனுடைய உறவு முறிந்து போனதா? மகா நிந்தையும் தீங்கையும் அனுபவிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறீங்களா? தலை கவிழ்ந்து இருக்கிறீங்களா? சிதறடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சொப்பனம் போல உங்கள் சிறையிருப்பை இயேசு மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 2 மடங்கு நன்மையை தந்து உங்களுக்கு சிறையிருப்பை மாற்ற போறாரு. உங்கள் பாழானது ஆண்டவர் திரும்ப கட்ட போறார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாக்கும்படி செய்ய போகிறார். முன்னிருந்தது போல நீங்கள் கட்டப்பட போகிறீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுதான், குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த சிறையிருப்பை உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்ற முடியும். வேற ஒரு வழி இல்லை. அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்கு இடையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. இன்னைக்கு அவர் விசுவாசிங்க,
உங்கள் சிறையிருப்பு மாறும். நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் சிறையிருப்பில் இருந்து ஐயோ தவித்து கொண்டிருக்கிறாங்களோ அவர்களுக்கு சிறையிருப்பு நீங்கும்படிக்கு இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருடைய சிறையிருப்பு நீக்கப்பட்டு அவங்க தேவனால் கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட உயர்த்தப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து எல்லாரும் மேலும் உங்களுடைய விடுதலை கட்டளையிடுவீராக உண்மை விசுவாசித்து அந்த விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Chuchaguri. Contact 944 277 8986.